ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வர்க் பண்ணிட்டு இருப்பா. அங்க இருக்க டாக்டர் எப்பவுமே இவள தப்பான பார்வையில தான் பாத்துட்டு இருப்பா. அவனுக்கு ப்ரமோஷன் வாங்கி தர வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லி வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு டாக்டர் கால் பண்ணி ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, நீ சீக்கிரமா என்ன வந்து பாருமான்னு சொல்லுவான். இவனும் சாரியில கட்டிட்டு ஆசாசியா போனா அவர் லட்சம் பணத்தை மட்டும் கட்டி உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம்னு சொல்லி ஹீரோனை தப்பா டச் பண்றான். சரி பணம் கூட வேணாம், எனக்கு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணா போதும் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இவ கோவத்துல அவனை தள்ளி விட்டுறேன். அங்க இருக்க நைஃப் பட்டி தான் ஸ்பாட்லயே காலி பாயத்துல ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவா. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் டைரக்டர் கிட்ட சான்ஸ் கிட்ட போயிருக்கேன். அந்த டைரக்டர் போய் ஒரு பொண்ணு கிட்ட நான் உன்னை ஹீரோனா கட்டணும் அந்த பொண்ணு கிட்ட அத்தி விட பாக்குறான். அவ கையில வச்சிருந்த அவ நம்ம கண்டத்துக்கு வச்சுதான் அங்கேயே மட்டையாயிடுறான். இத பார்த்த பயத்துல விடுகார வீட்டுக்கே வந்து கொலையை பார்த்து இவனும் கொலை பண்ண ஹீரோயினும் பயத்தோட வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் அவனுடைய மூணாவது ஃப்ரெண்ட் கேமரா கேட்கணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த டைரக்டர் அந்த பொண்ணு கிட்ட அத்தி விட வீடியோ எடுக்க பார்த்திருப்பான். அவன் அந்த பொண்ணு போட்டு அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய ஹஸ்பண்டுக்காரன் வந்து அந்த டைரக்டர் போட்டு மிதிச்சு கொண்டிருப்பான். அந்த ஹஸ்பண்டுக்காரன் ஒரு போலீஸ் அவன் ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் வீட்டுக்கே வந்து நீ தானே டாக்டர் பொண்ணுன்னு கேட்க நான் வீட்டை விட்டு வெளியே போகல